இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஆசா என்பது ஒரு யூதாவின் ராஜா. அவன் ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் நல்ல இளைப்பாறுதலை, அமைதியை கொடுக்கிறார். காலங்கள் செல்லும் பொழுது எத்தோப்பிய ராஜா ஒரு கூட்டம் நிறைய பேர் ஆசாவுக்கு விரோதமாக வரும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? நேராக ஆண்டவரை சார்ந்து விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். நாங்கள் உண்மை சார்ந்து கொள்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யவும் சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் துணை நின்று அந்த யுத்தத்திலே ஆசாவுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இன்னும் நாட்கள் செல்கிறது. பின்பு ஒரு நாள் இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷா என்கிற ஒரு மனிதன் யுத்தத்துக்கு வரும் பொழுது இவன் பயந்து என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய தேசத்து ராஜாவை சார்ந்து கொள்கிறான். இதனால் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஆண்டவர் அது விலகுகிறார். இதனால் பெரிய பிரச்சனையே வருகிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய கால்களில் ஒரு வியாதி கண்டது. அப்பொழுதும் கூட ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லை, தேடவில்லை. அந்த வியாதியிலே எந்தவித பரிகாரமும் சுகமும் கிடைக்காமல் மரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆரம்பம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆசாவுடைய முடிவை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. இதிலிருந்து வேதம் என்ன சொல்கிறது? நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை தேடும் பொழுது எல்லா இடத்திலும் அமைதியும் சமாதானத்தையும் கட்டளையிடுவதாக பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஒருவேளை ஆரம்பம் நன்றாக இருக்கும், ஆனால் இப்படி இப்போ நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட நாம் எவ்விதமாய் நேரத்தை செலவிடுகிறோம்? ஆதியிருந்த அன்பு நமக்குள் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான சகோதரன் குறிப்பிட்ட ஒரு இடத்துல பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கிறார். படித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட தொடர்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதோ கிடையாது. எல்லாருமே பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பார். கல்யாணமாகி 2 குழந்தைகள் அவருக்கு உண்டு, சிறு குழந்தைகள், அதன் ட்வின்ஸ். அவருடைய மனைவி செவிலியராக நர்ஸாக பெரிய மருத்துவமனையில பணியாற்றுகிறார். எல்லாரும் கிண்டல் பண்ணும் பொழுது ஒரு நாள் அவருடைய மனைவியிடமிருந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்துச்சு. வந்த உடனே இதை பார்த்த உடனே ஒரே அழுது கொண்டே இருக்கிறார் அந்த சகோதரன். ஏனென்று ஒருவருக்கும் புரியவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபரிடம் போய், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவரிடம் போய் இந்த செய்தியை படிங்கள் சொல்லி அதை கொடுக்கிறார். அதை அவர் படிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்து விட்டது. என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்த செய்தியிலே அந்த சகோதரி தன்னுடைய கணவனுக்கு எழுதுகிறாள், எனக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது, HIV எய்ட்ஸ் வந்து விட்டது என்று சொல்லி. ஷாக் ஆயிட்டான், அழுகிறான். ஏன் பல கேள்விகள். மருத்துவமனை ரிப்போர்ட்ல பார்க்கும் பொழுது என்னென்று சொன்னால், இவர் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு ஊசி போடும் பொழுது, இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அவன் தட்டி விடுகிறான். அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே இந்த சகோதரருடைய கரத்திலே குத்தி விடுகிறது. இவன் நர்ஸா இருந்ததுல குத்தி விட்டதுனாலே அது அப்படியே அவங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள. ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவளுக்கு எய்ட்ஸ் வந்தது. கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்ஸ் பார்க்கலாம் அடிச்சு பார்க்கும் பொழுது HIV எய்ட்ஸ் உடைய அந்த கிருமிகள் இருக்கிறதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரே கவலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதிர்காலம் கேள்விக்குறி, எல்லாம் இருளாக மாறிவிட்டது. எல்லா பரியாசம் பண்ணின காரியங்கள், கிண்டல் பண்ண காரியங்கள் எல்லாமே நின்று விட்டு கடைசியில அதை படித்து உடனே அந்த சகோதரனும் சோர்ந்து போய் என்ன அப்படியே நின்று விட்டார். சரி, கவலைப்படாத, நாம் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது நான் ஆயத்தமா இருக்கிறேன், எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லும் பொழுது ஜெபிக்கிறார்கள். இவனும் புறப்பட்டு போகிறார். தன் மனைவியோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போக ஆரம்பித்தது, மறுபக்கம் ஆண்டவருடைய கிருபை வழங்கினது, பூரண சுகத்தை கொடுத்தார். இன்று அந்த சகோதரன் பைபிள் காலேஜ் வைத்து முழு நேரமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். யோசித்து பாருங்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளாத சகோதரன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது சூழ்நிலை மாறுகிறது. கொடிய வியாதியிலிருந்து கூட குடும்பத்திலே சுகம் கிடைத்து விடுதலை கிடைக்கிறது.
ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை கடந்து போனாலும், பலன் இல்ல இனி எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாலும், பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்முடைய கரத்தில் மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய இயலாமை ஒத்துக்கொள்வோம், தாழ்த்துவோம். உண்மையாண்டு எங்களுக்கு யார் உண்டு சொல்லுவோம். அவர் நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வந்து இருக்கிறோம். ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் உண்மை சார்ந்து கொள்ளாமல் மனிதரை, மனித பலத்தை, சுய பலத்தை, பணத்தை, பதவியை, அதிகாரங்களை சார்ந்து விடுகிறோம். கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கக்கூடிய நிர்பந்தமான நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டு விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றும் மன்னியும் அப்பா. கைவிடப்பட்ட நிலைமைகளை, சோர்ந்து போய் பலவீனத்திலே, கொடிய வியாதியிலே, கொடிய நஷ்டங்களிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீர். விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர். தூக்கிவிட வல்லவரா இருக்கிறீர் அப்பா. இந்த நாளில் நம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருவேளை தூரமாய் போய் சோரம் போய் இன்னைக்கும் பக்கமாய் திரும்பி இனி ஆண்டவரை தவிர எனக்கு வழி இல்லப்பான்னு சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு எனக்கு பதில் கொடுத்து மகிமையான காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். பலமுள்ளவனாக இருக்கலாம், பலனற்றவனாக இருக்கலாம், யாருக்கு உதவி செய்ய வேண்டுமானாலும் நம்முடைய இயேசுவால் முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். வேலனுள்ளவன் வேலனற்றவன், வேலனுள்ளவன் வேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம்.